சார் இந்த படத்துக்கு விளம்பரம் பத்தல சார். தாய் கிழவி பாருங்க, அது எப்படி விளம்பரம் பண்றாங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா தாய் கிழவியோட ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன், கரெக்டுங்களா? அவருக்கு அந்த படத்தை விளம்பரம் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதார சக்தி இருக்கு, ஒரு இடத்துல எங்க பொசிஷன் பண்ணணுமோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த தயாரிப்பாளர் திருப்பூர்ல இருந்து சொந்தமா தொழில் பண்ணி சம்பாதிச்சுட்டு வந்த காசுல இருந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்து தியேட்டருக்கு வரும்போது அவர்கிட்ட எப்படி அவ்வளவு காசு ஒரு ஒரு பொருளாதார ரீதியா இருக்கும்? ஒரு படத்துக்கு என்ன செலவு பண்ண முடியுமோ அதுக்கு போஸ்ட் அடிக்கிறோம், விளம்பரம் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா வந்து டிவி ஆடோ எதுவும் என்ன செய்ய முடியுமோ அந்த சக்திக்கு உட்பட்டு செய்யறாங்க. அப்போ எதை தீர்மானிச்சு தேட்டர் கொடுக்க எனக்கு இப்ப கோபமா இருக்கு. இது நானே ஒரு வீடியோ நாளைக்கு பேசினேன், இப்பதான் அவர் கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. 2 நாளா கெஞ்சிட்டு இருக்காரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அவரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை இந்த படத்துல? தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் படம் எடுத்துட்டு வந்து நான் ரிலீஸ் பண்றேன், நான் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து தனி மனித போராட்டமா உங்கள்ல இருந்து நான் வந்திருக்கேன், ஏன் படத்தை நீங்க மால்ல போட மாட்டேங்குது, என்ன காரணம் சொல்லுங்க? படம் நல்லா இல்லையா? மக்கள் பார்த்துட்டு சொல்லணும். ஷோக்கு வரலையா கேன்சல் பண்ணுங்க, டிக்கெட் வாங்கல கேன்சல் பண்ணுங்க. என்னங்க ஆட்டைக்கே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு வந்து இப்ப தேட்டர் ஓனர் தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல. இது மாஸ் ஏன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப ஒரு இடத்துல இது இப்ப சன்னியன் ஒரு படத்துக்கு இதே பிரச்சனை வந்துச்சு, அவர் வந்து அதே குரலை கொடுத்தாரு. இப்ப எனக்கும் இதே பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல மால்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மதுரையில மால்ல போயிட்டு மதுரை மால் போனா மதுரை மால் இல்ல, திருச்சியில எல்லா மால் சென்டர்லயும், இப்ப இங்க பழனியில கூட ஏன் ஊர்ல எனக்கு தேட்டர் வந்து மால்ல கிடையாது, சிங்கிள் தேட்டர் தான் எல்லா தேட்டர்லயும் வருது. நான் என்ன சொல்றேன், அதுவும் கொடுங்க இதுவும் கொடுங்க, எங்க இருக்க கொடுங்க. நான் 5 ஷோ வருது, மேல ஒரு 3 தேட்டர் இருக்கு, கீழே ஒரு 5 தேட்டர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? 2 ஷோ கொடுக்கலாம், இல்ல 1 ஷோ கொடுக்கலாம், அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு கண்கலங்காத குறையா பேசுறாரு. அப்ப இது எனக்கு பாருங்க, நான் சினிமால 15 வருஷமா இருக்கேன், என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆரியன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நான் 100 கோடி சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கலாம், என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்ப எனக்கே இந்த பிரச்சனைனா, ஒரு நியூ ஃபேஸ் நீங்க நாளைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும் வரைக்கும் ஒரு புதுமுகத்தை வச்சு எடுக்கிறீங்கன்னா அதிக விளம்பரம் பண்ற படங்களுக்கு மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அப்ப சின்ன படங்களுக்கு என்ன அளவு சொல்றது, எவ்வளவு செலவு பண்ணணும் எனக்கு அதை சொல்லுங்க.